பாடி இஸ் ட்ரைங் டு டெல் யூ சம்திங் தான். ஸோ பெயின் இருக்குனாலே ஏதோ ஒரு இடத்துல எங்கேயோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். அந்த பிரச்சனையை ஐடென்டிஃபை பண்ணாமல் நம்ம அதை தள்ளி போட்டோம் அப்படின்னா தென் இந்த பெயின்ஸ் ஜாஸ்தியாகி உள்ள இருக்கிற பிரச்சனைகள் தான் ஜாஸ்தியாகும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சின்னதாக ஏதாவது பெயின்ஸ் இருக்கும்போதே அதுக்கான ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட போய் கரெக்ட் பண்ணிக்கிறது தான் பெட்டர். ஸோ ஜென்ரலாக என்கிட்ட வர பேஷண்ட்ஸில் எப்படின்னா எல்லா டாக்டர்ஸ்ட்டு போயிட்டு தான் வருவாங்க. ஏன்னா இது ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கிறது ஜென்ரலி தெரியாது. ஓரோஃபேஷியல் பெயினுங்கிறது ஒரு ஸ்பெஷாலிட்டிங்கிறது யாருக்கும் ஜாஸ்தி தெரியாது. ஜென்ரலி நியூராலஜிஸ்ட்டை போயிருப்பாங்க, ENT டாக்டர்ஸ்ட்டை போயிருப்பாங்க. எல்லாமே நார்மல்னு சொல்லியிருப்பாங்க. இந்த பெயின்ஸ் இருக்கும், பட் எல்லா இன்வெஸ்டிகேஷன்ஸ் எடுத்தாலும் நார்மலாக இருக்கும். MRIலையோ CTலையோ இல்லை பிளட் வேல்யூஸ்லையோ இல்லை காதில் இருக்க இன்வெஸ்டிகேஷன்ஸ் கண்ணுலையோ எந்த பிரச்சனையுமே இருக்காது. எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். ஸ்ட்ரக்சரலி எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். பட் ஸ்டில் பெயின்ஸ் இருக்கும். தட் இஸ் வென் நாங்கள் ஹெல்ப் பண்ணுவோம். நாங்கள் டயக்னோஸ் பண்ணுறது எப்படின்னா எந்த மசிலில் எங்கே பிரச்சனை இருக்குது, அது எங்கேருந்து எங்கே போகுது, இன்னொரு இடத்துக்கு எப்படி போகுது அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி இதில் என்ன மசில் இன்வால்வ் ஆயிருக்கு, எந்தெந்த ஃபாஷியா இது என்னென்ன மசில்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கு, இதை என்ன ட்ரிகர் பாயிண்ட்ஸை ரிலீவ் பண்ணால் எது கரெக்ட் ஆகும் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி பண்ணுறது.